Okay guys, let's start. So இப்போ ரீசெண்டா என்ன டெக்னாலஜி வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்டரி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரீசெண்டா என்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டா மார்க்கெட் யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்ஷிஃப்ட் தான். ரெட்ஷிஃப்ட் இஸ் நத்திங் பட் அது ஒரு டேட்டா வேர் ஹவுசிங். AWS ஆஃபரிங்ல இருக்கிற ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் தான் ரெட்ஷிஃப்ட். அதான் நிறைய பேர் அவங்க டேட்டா யூஸ் லைக் ஸ்டோரேஜ் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 59%. அண்ட் அடுத்து பிக் கொரி, இது வந்து ஜிசிபியில் இருக்கிற ஒரு டேட்டா லைக் சர்வீஸ். இது ஒரு 56% யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டேப்லூ, லுக்கர்னு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க், அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்ஃப்ளோ, அப்பாச்சி ஹைவ், ஸ்னோஃப்ளேக். ஃபர்ஸ்ட் உள்ள மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா தான் இருக்கு. லைக் ஸ்பார்க்கு, ஏர்ஃப்ளோ, ஹைவ், இது எல்லாமே பிக் டேட்டாவில் இருக்கிற ஒரு ஒன்று டிஃப்ரெண்ட் லேயரில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் காஃப்காவும் வரும். ஐ திங்க் இட்ஸ் 11th or 12th பிளேஸில் காஃப்காவும் இருக்குது, ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து கரண்ட்லி பீயிங் யூஸ்ட் இன் த மார்க்கெட். நீங்கள் இஃப் யூஆர் லேர்னிங் பிக் டேட்டா, ஜஸ்ட் ஐ திங்க் அருண் கேட்டார். ஸோ அந்த இதில் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தென் யூ ஹேவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பிக் டேட்டாக்கு ஆல்வேஸ் இப்போ வந்து பிக் டேட்டாக்கில் எதுக்குனாலுமே கிளவுட் அது வந்து ஒரு ஆடட் இதாக வந்துருச்சு. ஸோ கிளவுட் கண்டிப்பாக தெரியணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பிக் டேட்டால என்னென்ன டூல்ஸ் எந்தெந்த ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் யூ வில் கெட் லாஸ்ட். அவ்வளோ டூல்ஸாக வந்திருக்கும். நம்ம எதை படிக்கிறது, அதை படிக்கிறது அப்படி இருக்கும். ஸோ அப்படிலாம் தேவையில்லை. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், இதுக்காக இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா டேட்டா எடுத்துகிட்டு வரோம். இப்போ ETL, முன்னாடி ETLக்கு இன்ஃபர்மேட்டிக்கா இருந்துச்சு, ஒரு சிம்பிளான லைஃபாக இருந்துச்சு. இன்ஃபர்மேட்டிக்கா படித்தா வேலை கிடச்சிடும். இப்போ அதை படி, இதை படி, கிளவுடு படிக்கினா கிளவுடு படிக்கின்றாங்க. அப்புறம் பிக் டேட்டா படிங்க, பிக் டேட்டா இந்த டூல் இல்லையா அந்த டூல் இல்லையான்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் டூல்ஸை நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம். நிறைய பேருக்கு எந்த கிளவுட் படிக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும். மல்டி கிளவுட் வேணும், நான் வந்துட்டு AWSம் படிக்கணும், அஜூரும் படிக்கணும், GCPயும் படிக்கணுன்ற மாதிரி அட்டடைல எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இனவே இட்ஸ் ஓகே, உங்களோட சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். பட் ஒரு பெரிய கம்பெனி, பிக் டே லைக் பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னா, லைக் இப்போ AWSல உங்களுக்கு ஒரு இது தெரியுது. AWSல ஒரு டேட்டா வேர்ஹவுசிங் பற்றி கொடுக்குறாங்க. அஜூர் லைக் ரெட்ஷிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா, யூனோ ரெட்ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு என்டையரா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்களும் அப்படிதான் படிக்கணும். அதுக்கு ஈக்குவலண்டா லைக் GCP உங்களுக்கு நாளைக்கு தெரியும், GCPல கொண்டு விட்டாங்கன்னா ரெட்ஷிஃப்ட் என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட் நாலேஜ் என்ன, அந்த லெவலுக்கு நீங்க டீப்பா கத்துருந்தீங்கன்னா GCPலையும் சிமிலரா தான் இருக்கும். ஈஸியா ஒரு 1 வீக்ல பிக்கப் பண்ணிடலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். அந்த மாதிரி தான் நீங்க எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணணும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா கேப்சர், இப்போ வெளில இருந்து ஒரு டேட்டா வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஒன் ப்ராஜெக்ட், ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு வந்து டேட்டா என்ன சொல்றது, எல்லா டேட்டாவும் ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். மைக்ரேஷன் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஆரக்கிள் யூஸ் பண்றாங்க, அதை வந்துட்டு பிக் டேட்டாக்கு மைக்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆதி காலத்து ப்ராஜெக்ட், இதெல்லாம் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி கொண்டு வருவீங்க? ஸோ ஆரக்கிள் மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இன்னொரு சீரிஸ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரீமிங் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவும் கொண்டு வரீங்கன்னா இதை எப்படி மைக்ரேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஏதாவது சம் டூல் தேவை. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்பார்க் யூஸ் பண்ணலாம். முன்னாடி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்கூப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூப் எல்லாம் கூட யாரும் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. ஸ்பார்க் யூஸ் பண்ணி ஆரக்கிள் டேட்டாவை எடுத்துட்டு நீங்க பிக் டேட்டா போய் ரைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங்னு ஒரு லேயர்ல எழுதுவீங்க. அப்புறம் அங்கே இருந்து இன்னொரு ஸ்பார்க் ஜாப் ரன் ஆயிட்டு அது வந்துட்டு ஃபைனல் லேயர்ல தூக்கி ரன் ஆகும். ரிப்போர்ட்டிங் லேயர் இல்லைன்னா என்ன சொல்றது, ரீடிங் லேயர். அடுத்த லேயருக்கு போறதுக்கு இங்கே வந்துட்டு UI இல்லை சம் BI டூல்ஸ் இருக்கும், கிளிக் வியூ, டேப்லூ, அந்த மாதிரி எதனா இருக்கலாம். இது ஒரு ஃப்ளோ மாதிரி நீங்க வச்சுக்கலாம். எதுக்காக ஸ்டேஜிங் எதுக்கு எழுதுறாங்க? ஒரேடியா நான் ரிப்போர்ட்டிங்ல எழுதலாம், எதுக்காக ஸ்டேஜிங்ல எழுதலாங்கன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம ஆரக்கிள் இருக்கு, ஆரக்கிள் இருந்து நான் எடுத்துட்டு வந்து ஸ்பார்க் யூஸ் பண்ணிட்டு ஸ்டேஜிங் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பார்க் ஜாப் யூஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டிங் எழுதுறேன். எதுக்காக ஸ்டேஜிங் தேவை? யாராவது சொல்ல முடியுமா? டெஸ்டிங் பர்பஸ். கரெக்ட், டெஸ்டிங் பர்பஸ். குட். எனிதிங் எல்ஸ்? இன் கேஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அகைன் ஸ்டேஜிங்ல இருந்து எடுத்து. கரெக்ட், ரிப்போர்ட்டிங் இஷ்யூ வந்து ஸ்டேஜிங்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே. சோ எனிதிங் எல்ஸ்? பேக்கப் ஆஃப் எதோட பேக்கப்? ப்ரொடக்ஷனுக்கு பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. சோ ரோல் பேக் மாதிரி. கரெக்ட். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ஆரக்கிள்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரோம்.
எடுத்துட்டு வந்துட்டு நீங்க டைரக்டா ரிப்போர்ட்டிங்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா ஆரக்கிளோட எக்ஸாக்ட் டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டேஜிங்ல இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி ஆரக்கிளுக்கே போக வேண்டாம். சப்போஸ் ஆரக்கிளே ஃபெயில் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டிங்கே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸ்டேஜிங்கை வச்சு நீங்க எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணிடலாம். என்டையர் திங் யூ கேன் ரீக்ரியேட். உங்களுக்கு இந்த ஒரு இது இருந்தால் போதும். அதனாலதான் எப்பவுமே ஒரு ஸ்டேஜிங்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிஎம்எஸ்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே ஒரு காப்பி எடுத்து ஒரு ஸ்டோர் போட்டுருவாங்க. அதுல இருந்து அதுக்கு மேல ரன் பண்ணி மற்ற ஜாபை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க இஃப் யூ திங்க் கொஞ்சம் ஒரு சும்மா கூகுள் நிறைய AWS எல்லாம் கூட வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா யூ வில் லேர்ன் மோர். எதுக்கு ஸ்டேஜிங் யூஸ் பண்றாங்க அது இல்லாமல் பண்ணோம்னா யூ கேன் லேர்ன். அந்த மாதிரி நீங்க வந்து யூ கேன் திங்க் இன் தட் வே. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க இது கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் டேட்டா வருது. என்ன சொல்றது, ஸ்ட்ரீமிங் டேட்டா எங்கே இருந்தாலும் வரலாம் ஆக்சுவலி. ஸோ ஸ்ட்ரீமிங் டேட்டா என்ன கொண்டு வரீங்க, இதே மாதிரி அது போல காஃப்காவை யூஸ் பண்ணிட்டு காஃப்கால டேட்டாவை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா இதுக்கு நிறைய ஆக்சுவலி மாறிட்டு நிறைய டெக்னாலஜி வருது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்பார்க்கே சொல்றேன். ஸ்பார்க் யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதையும் கூட யூ கேன் ஸ்டோர் இட் இன் HBase இல்லைன்னா வேற டேட்டா பேஸ்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ETLக்கு யூ கேன் ஸ்டில் யூஸ் சச் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு S3 இருக்கு, Azure டேட்டா லேக்கு, பிக்வெரி, இப்படி நிறைய இது இருக்கு. ஏர்ஃப்ளோ, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்ஃப்ளோ வந்து இது கான்ஃபிகர் பண்ணலாம். நீங்கள் பைத்தான் கோட் எழுதிட்டு எல்லாம் ஷெட்யூல் பண்ணி விடலாம், ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மெயினான டூல்ஸ் மோஸ்ட் பாப்புலர் என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அதை படிச்சுட்டு மற்றதோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு ஒரு டூல் நீங்கள் இப்போ சப்போஸ் இன்டர்வியூவே நீங்கள் போறீங்கன்னா ஹவு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னா ஒரு டூல் நான் ஸ்ட்ராங்காக ஸ்பார்க்ல நீங்கள் ஸ்ட்ராங்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக மற்ற நீங்கள் படிச்சுருவீங்க கான்ஃபிடன்ஸ் தே வில் கெட் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழியிலையும் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி மெயினான டூல்ஸ் சில இதை நீங்கள் கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் மெயின் அதில் நிறைய நாலேஜ் எடுத்துட்டு மற்றதை நீங்கள் பேசிக்காக படித்தா போதும். எல்லா டூலையும் யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்சல்யூட்லி நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். தெர் இஸ் நோ நாலேஜ் எண்டு கிடையாது. பட் when you are focusing some big data நான் இந்த மாதிரி பண்ணோம்னா just follow the business. அதுதான் ஆல்வேஸ் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹடூப் டெட். ஹடூப் வந்து பார்த்தா ட்ரெண்ட் கீழே தான் போயிட்டு இருக்குன்ட்டு ஹடூப் இஸ் நாட் டெட். பட் அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற டெக்னாலஜிஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஆப்பரேஷனலைசேஷன், லைக் இப்போ வந்து எல்லாமே முன்னாடிலாம் வந்துட்டு POC தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராஜெக்டே நான் வர புதுசுல ஹடூப் ப்ராஜெக்டே ரொம்ப கம்மியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே ப்ரொடக்ஷனலைஸ் போயிட்டாங்க. ப்ரொடக்ஷனில் டே டு டே ஜாப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஸ்பார்க்கு பிக் டேட்டாலாம். ஸோ அதோட மெச்சூரிட்டி இட் ஜஸ்ட் ஹிட்ஸ். அந்த மாதிரி மெச்சூரிட்டி வந்துருச்சு. இன்னும் புதுசாக அதை கொண்டு வந்தால் தான் மாறிட்டு இருக்கும். அண்ட் கிளவுடுக்கு மைக்ரேஷன் நல்லாவே நடக்குது. நிறைய பேர் இப்போ பிக் டேட்டா கிளஸ்டர் போட்டு நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு கிளவுட்லேயே கொடுத்துடலான்ற கான்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மைக்ரேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். அண்ட் ஜாப் ரோல்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா இது ஒரு முக்கியமான டாபிக் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு டேட்டா சைடில் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஓகே சார். ஸோ ஜாப் ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான். இப்போ டேட்டா இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார், டேட்டா அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் அந்த டூல்லாம் இருக்குது, டேட்டா எப்படி உள்ளே கொண்டு வர போறீங்க அப்படின்ட்டு. இந்த வேலையை பார்க்கறது எல்லாமே டேட்டா இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்ஜினியர் தான் வந்துட்டு ஓகே நான் டேட்டா ETLன்னு சொல்லலாம், ETL பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் டேட்டா இன்ஜினியரோட வேலை. பட் மெயினான வேலை ETL தான். டேட்டா அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றது, எப்படி வந்து ஹவு டு பிரிங் த டேட்டா, எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்க டேட்டா இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கர பாப்புலரான ஜாப்பு. டேட்டா இன்ஜினியர் எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்ஜினியர்னாலும் யூ கேன் ஸ்டில் நீங்களும் அந்த ஜாபுக்கு பிக் டேட்டா படிச்சீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ யூ கேன் கோ தட் வே. அண்ட் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட்னா நீங்கள் கொடுக்குற டேட்டாவை நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட்டிங்கில் டேட்டா கொடுத்துட்றீங்க. அந்த ரிப்போர்ட்டிங்கில் உள்ள லேயரை யாராவது செக் பண்ணணும்ல, வேலிடேட் பண்ணிட்டு சொல்லணும். அவங்க டேட்டா அனலிஸ்ட். அதுக்கப்புறம் அதுலேருந்து எதாவது இன்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து BI டூல் வச்சு எதாவது பண்ண போகிறேன், விஷுவலைசேஷன் பண்ண போகிறேன், அதுலேருந்து நான் சம் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஏதோ பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் டீமில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டாக போகலாம், டேட்டா சயின்டிஸ்டாக போகலாம். அண்ட் சில மீடியம் ஸ்கேல் கம்பெனி, சின்ன டீம்லலாம் ஒரே ஆள் தான் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அனலிஸ்ட்டும் அவர் தான், இன்ஜினியரும் நானுன்ற மாதிரி ஒரு ஆளாக பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் நடக்கும்.
பட் ஒரு பெரிய கம்பெனிஸ்ல இந்த மாதிரி தான் ரோல்ஸ் வந்து தெரியும். அண்ட் டேட்டாபேஸ் அட்மின் இது வந்து ஒரு மெயினான ரோல் தான். ஏன்னா ஆனால் இதோட நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து டேட்டா இன்ஜினியரோட கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா அட்மின் வந்து ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க, என்டையர் ஒரு பெரிய டீமே மேனேஜ் பண்ணிடலாம். அப்புறம் டேட்டா ஆர்கிடெக்ட். ஸோ இப்படி இந்த மாதிரி தான் எனக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் டேட்டா எஃபிஷியன்ட் இருக்கும், இந்த டூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளவுட் டேட்டா இன்ஜினியர், இது ரீசெண்டாக பாப்புலரான ஜாப். இது கிளவுடில் எப்படி டேட்டாவை நீங்கள் கொண்டு வரலாம், எப்படி அங்கே இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணலாம், அங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, எந்த மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுறது கிளவுட் டேட்டா இன்ஜினியர். இதுவும் வந்து டேட்டா ஜாப்ஸ் தான் வருது. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், பிக் டேட்டா ஸ்ட்ரீமிங், அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் டெவலப் பண்ணுறது, இது டேட்டா இன்ஜினியர் கூட வரும். சாஃப்ட்வேர் டெவலப்பர், பிக் டேட்டான்னு போட்டாலும் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து வருது. அதனால் அதுவும் ஒரு ரோலில் நம்ம கொண்டு வரலாம். நீங்கள் எந்த ரோலுக்கு டார்கெட் பண்ணலான்றத பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதை வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் அதை டார்கெட் பண்ணலாம் டேட்டா சைடில். ஸோ இதில் எந்த ரோல் வேணால் இருக்கோ. இதில் ஏதாவது டவுட் இருக்காது? எனி டவுட்ஸ்? ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோல் கொடுத்துருக்கீங்களா, டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட். ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியர் பிக் டேட்டா ஃபுல்லா தெரிஞ்சாதான் நம்ம அனலிஸ்ட் ஆக முடியும்? இல்லை அப்படிலாம் இல்லை. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பிக் டேட்டா பேசிக் தெரிஞ்சால் போதும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு டேட்டா எப்படி இருக்குன்னு தெரிய தேவையில்லை. அவங்க கொரி எழுதி ஜஸ்ட் ரிக்ரெஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் பிக் டேட்டா தெரிய தேவையில்லை, பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது டேட்டா அனலிஸ்ட்டுக்கு. இன்ஜினியருக்கு தான் யூ நீட் டு நோ எண்ட் டு எண்ட். ஓகே. அறுமுகம், இப்போ இந்த ஜாப் ரோல்ஸ் வந்துட்டு என்ட்ரி லெவலுக்கு ஓகே, பட் சம்படி லைக் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லைக் 10-12 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ரோல்ஸ்க்குள்ள போக முடியுமா, இல்ல அவங்களோட கரியர் பாத்? இல்ல, ஸோ 10-12க்கு தான் ஆக்சுவலி தே ஹேவ் பெட்டர் சான்ஸ் அட் இது எல்லா ரோல்லையுமே அவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ்லாம் இட்ஸ் ஸ்டில் குட். ஆர்கிடெக்ட்லாம் போறதுக்கு 10+ இஸ் வெரி குட் சான்ஸ். டேட்டா ஆர்கிடெக்டா போறதுக்கு, டேட்டா இன்ஜினியருக்கும் ஆக்சுவலி 10+ இஸ் குட் டிமாண்ட்ல இருக்கு. டேட்டா சயின்டிஸ்ட் ஆல்சோ உங்களுக்கு, ஏன்னா சயின்டிஸ்ட்ன்றது உங்களுக்கு இட்ஸ் நாட் லைக் ஒன்லி டெக்னிக்கல், டொமைனும் தேவை, டெக்னோ ஃபங்க்ஷனலாக இருக்கணும் டேட்டா சயின்டிஸ்ட்ன்றாங்க. ஸோ அதுக்கும் இட்ஸ் ரிக்வயர்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். டொமைன்லேயும் இருக்கணும், தே நீட் டு ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட்னா, சொல்லுங்க. ஸோ என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் வந்து, அதாவது என்னோட அப்பர் லேயர் வந்து என்னன்னா பைஸ்பார்க்கும் அதுக்கப்புறம் ஏர்ஃப்ளோவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அவங்க கூட ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா, இது 2 லேர்ன் பண்ணால் போதுமா, இல்லை வேற இதை தாண்டி அடிஷ்னலாக ஏதாவது லேர்ன் பண்ணணுமா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது ஜஸ்ட் ப்ராசஸிங் தான் பண்ண போறீங்க, பைஸ்பார்க் அண்ட் ஏர்ஃப்ளோ. ஸோ எங்கே டேட்டா இருக்குது, பைஸ்பார்க் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? ப்ளூ, அதான் அந்த இது நான் ப்ளூல இருந்து டேட்டா எடுக்கிறாங்க, AWS அகைன். ஸோ எஸ், நீங்க இது 2 மட்டுமே ஸ்டார்ட் பண்ணா போதும். ஏர்ஃப்ளோன்றது நத்திங் பட் ஆர்கெஸ்ட்ரேஷன். எனக்கு எத்தனை மணிக்கு ஜாப் ரன் பண்ணும், இந்த ஜாபுக்கு அப்புறம் இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் ஏர்ஃப்ளோ. ஸோ அவங்க எதுக்காக ஏர்ஃப்ளோ சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஏர்ஃப்ளோ இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள் இன் பைத்தான். என்டையர் ஏர்ஃப்ளோ பைத்தான்ல நீங்க கோட் எழுதியே மேனேஜ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு டச், புதுசா இந்த ஃபேன்சி எதுவுமே கிடையாது. அதனாலதான் பைஸ்பார்க் யூஸ் பண்றாங்க. சரி, பைத்தான் அப்படியே ஏர்ஃப்ளோ கொண்டு வராங்க. ஸோ இது 2 படிச்சாலும் நீங்க போதும். பைத்தான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பர்ட், ஸோ ஈஸியா இதுல வந்து கன்லேன். இது 2 படிச்சா போதும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்ஸ், அந்த பேக்ரவுண்ட்ல டேட்டா எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைஸ்பார்க் நீங்க ரன் பண்றீங்கன்னா எதுல ரன் பண்றீங்கன்றது தெரியணும். லைக் யான்ல ரன் பண்ணீங்களா, மீசோஸ்ல ரன் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது விச் ஷெட்யூலர் யூ ஆர் யூசிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த ஷெட்யூலர் பத்தி கத்துக்கோங்க. ஓகேண்ணா. ஸோ தட் நீங்க ஒரு ஜாப் ரன் ஆகுதுன்னா எங்க ஃபெயில் ஆகுது, ஏன் ஃபெயில் ஆகுது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக நீங்க அதை கத்துக்கணும். ஓகே, ஷூர், தேங்க்ஸ். அது பண்ணீங்க. அண்ட் இன்னொன்னு, லைக் நீங்க ஆல்ரெடி க்ளூ யூஸ் பண்றீங்க, பட் டேட்டா யூ கேன் ஸ்டோர் இன் HDFS, எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஹைவ்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். ஸோ HDFS, ஹைவ், இந்த 2 கான்செப்ட் வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள், 2மே கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா it will be very useful.
உங்களுக்கு வந்து யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம். அதுதான் நத்திங் பட் நம்ம பார்க்கறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம் தான். அதை பற்றி நீங்க கத்துக்கலாம். ஏன்னா க்ளூனா உங்களுக்கு ஃபுல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். பட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம் இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம் தான். நத்திங் பட் நீங்க உங்க டேட்டாவை ஒரு சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹியூஜா இருக்கு. ஸோ இதை மல்டிபிளா பிரிச்சு அது எப்படி உங்களுக்கு ஒன் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் தான் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்றது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டம். ஹவு டு யூ ஸ்டோர், ஹவு டு யூ மேனேஜ். அதுதான் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் மோஸ்ட் வாண்டட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இன்னும் ஸ்டில் இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இதை படிங்க, இது படிச்சாலே தட்ஸ் எனஃப். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, வாட் அபவுட் நியூ பர்சன் என்டரிங் பிக் டேட்டா? கண்டிப்பா வை நாட், யூ கேன் ஈஸிலி என்டர் ஆகும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் அழகா என்டர் ஆகலாம். நீங்க வந்து நான் சொன்ன இந்த டெக்னாலஜிஸ் தான் படிச்சீங்கன்னா ஈஸிலி யூ கேன் என்டர். திஸ் நோ இஷ்யூ. ஒன் இயர் எம்எஸ்பி, குட். ஸ்டில் உங்களுக்கு அழகா ஆல்ரெடி டேட்டா பேக்ரவுண்ட் இருக்கு. யூ ஆல்ரெடி காட் மோஸ்ட் ஆஃப் வாட் ஐம் சேயிங். கண்டிப்பா நீங்க அதை வச்சு ஈஸியாக அதை வச்சு என்டர் ஆயிடலாம். டேட்டா இன்ஜினியருக்கு ஈஸிலி டார்கெட். ஓகே, ஸோ ரீட்டைல் கம்பெனி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட் அனதர் ஒன் யூஸ் கேஸ் டு கோ திஸ். ஸோ டேட்டா சோர்ஸஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும்னா பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேலு, கேம்பெயின் பண்ணுறதுல கிடைக்கும், மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து வரும், வெப்சைட், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எக்கச்சக்க இதுலேருந்து உங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான யூஸ் கேஸ்லாம் பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன், கஸ்டமர்லாம் எந்தெந்த ஏரியாலேருந்து வராங்க, ஒரு கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங்ஸ். கஸ்டமரோட லைஃப் ஸ்டைல் வேல்யூ, ஒரு ஹை எண்ட் கஸ்டமரா, லோ எண்ட் கஸ்டமரா, இவங்க கிட்ட வந்தாங்கன்னா நமக்கு இவ்வளவுதான் வேல்யூ, நம்ம 1 மணி நேரம் போட்டு கத்திட்டு இருக்கானா அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் ரிஸ்கி கஸ்டமர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இது போட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களை பற்றி டேட்டா பின்னாடி எல்லாம் இருக்கும். ஸோ கஸ்டமர் லாயல்ட்டி அனாலிட்டிக்ஸ், எத்தனை தடவை வராங்க, அது எல்லாமே டீட்டெயிலுமே ரீட்டைல்ஸை செக்மெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுவும் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி தான். பேங்கிங், ஸோ டிஃப்ரெண்ட் பேங்கிங் செக்டரோட ஸ்கில்ஸ் அண்ட் ஹவு டு லேர்ன் பிக் டேட்டா அண்ட். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நான் எப்போ நான் டெமோ எடுத்தாலும் இது கவர் பண்ணுவேன். எப்படி நீங்கள் பிக் டேட்டா ஓனாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் தான் கற்றுக்கணுமா இல்லை நானே பார்த்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஓனாக கற்றுக்கலாம். ஒரு லேப்டாப்பு, இது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் முடியலனால லேப்டாப் இல்லைன்னா இப்போ லேப்டாப்பே தேவையில்லை. உங்ககிட்ட சும்மா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கம்மி கான்ஃபிகரேஷன்ல இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடிஞ்சா போதும். நீங்கள் கிளவுடில் பிக் டேட்டா கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லைக் எதுவுமே நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும், அதுக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸோட கம்யூனிட்டி எடிஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் லாகின், அதில் வந்து ஒரு ஸ்பார்க் கிளஸ்டரை நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இப்போ ஒரு கிளஸ்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 2 மணி நேரம் நல்லா டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் கிளஸ்டர். பூமி ஸ்பார்க் கிளஸ்டர் 2 அப்படி மட்டும் கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஸ்பார்க் ஸ்கேலாவில் பேசிக் வந்துடும். பைத்தான் கூட நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதில் ஒர்க் பண்ணால் பைத்தான் நோட் புக் வந்துடும். இதில் கிரியேட் நோட் புக் கொடுத்தீங்கன்னா பைத்தான் நோட் புக் ஈஸியாக கிரியேட் பண்ணி யூ கேன் ஒர்க் பண்ணலாம். ஒரே விஷயம்னா இதில் உங்களால் ஜார் டிப்ளாய் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தென் தான் நீங்கள் ஏதாவது கான்ஃபிகரேஷன் ரன் பண்ணணும், ஏதாவது டேட்டா ரீட் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 15 GB மெமரி ஃப்ரீ கொடுக்குறாங்க. யூ கேன் ஈஸிலி யூட்டிலைஸ் திஸ். இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இதில் யூ கேன் லேர்ன். ஒர்க் ஸ்பேஸ்னு போயிட்டு நான் சும்மா ஒரு இதில் சாம்பிள் கோட் இருக்கும். இந்த கோட் ஆரம்பி நான் அப்படியே ரன் ஆகும். நீங்கள் டேட்டாவை ஏதாவது ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டப்போ எங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவை. அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக ஃப்ரீயாகவே நீங்கள் படிக்கலாம். கம்யூனிட்டி எடிஷன், டேட்டா பிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷன் நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஜஸ்ட் யூ கேன் ட்ரை, கிவ் இட் ட்ரை. ஆர் உங்களோட லோக்கலில் டிஎம் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் குரூப்பாக சேர்ந்து படிக்க பாருங்க. யூ கேன் ஜஸ்ட் கலெக்ட் மோர் பீப்புள் அண்ட் லேர்ன். ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போயிட்டு அங்கே கிடைக்கிற ஒரு முக்கியமான பெனிஃபிட் நான் ஓனாக படிக்கிறதுக்கும் அதுக்கு என்னன்னு பார்க்குறேன்னா, அங்கே வந்து ஒரு லைக் மைண்டடாக படிக்கிறதுக்குனே வருவாங்க. அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு நிறைய படிப்போம். ஸோ அது வந்து ஒரு மெயினான திங். நம்ம ட்ரைனிங் சென்டரில் போய் படிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் கிடைக்கிற இன்டைரக்ட் பெனிஃபிட். ஸோ அவங்களும் காசு கட்டி படிக்கிறாங்கன்னா, ஒரு மணி கட்டுறாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நமக்கு அமைஞ்சிடும் அந்த சென்டருக்குலாம் போனால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் சர்ச், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கூட கேட்கலாம், இஃப் எனிபடி இன்ட்ரெஸ்டட் சேர்ந்து படிக்கலான்ற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா
that will give you momentum. அப்புறம் மீட்டப்ஸ், இப்போ கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு, கோவிட் இருக்கும்போது லைவ்ல வந்துச்சு, இப்போ பர்சனல் மீட்டப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போய் பாருங்க, அங்கே நெட்வொர்க் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ வில் ஸ்டில் அதில் ரிலவெண்ட்டாக இருப்பீங்க. நிறைய ஸ்பார்க் மீட்டப்லாம் இருக்கு, நம்மளே ஒரு காலத்தில் நடத்தணும். அண்ட் யூஸ் கேசஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எடுத்த உடனே டெக்னாலஜிக்குள்ளேயே போல. யூஸ் கேசஸ், எப்படி அது டேட்டா வருது, எந்த ஹிஸ்ட்ரி, டெக்னாலஜியும் இண்டஸ்ட்ரியும் எப்படி மேட்ச் ஆகுதுன்றதான் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணி இஃப் யூ திங்க் உங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும், நீங்களும் யூ ஸ்டே அந்த கரண்ட். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு டெமோ ஆக்சுவலி எடுத்துட்டு இருந்தேன், அந்த டெமோக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ அரௌண்ட் 5 hours 6 hours ஆச்சு அந்த கோடை கொண்டு வரதுக்கு. இத்தனைக்கு நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கோடை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை பண்ணும்போது நிறைய இஷ்யூ வரும். நான் அந்த கூட ஃபர்ஸ்ட் தடவை பண்ணும்போது எனக்கு இட் டுக் மீ 12 hours கிட்டத்தட்ட ஆச்சு. லைக் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன இஷ்யூ வரும், ஒன்றுனா கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் குறைச்சிடலாம். எப்படின்னா க்ளவுடில் போகும்போது பாதி செட்டப்புக்குள்ள இஷ்யூலாம் குறைஞ்சிரும், ஜஸ்ட் ரன் பண்ணுறது தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி ஒரு 2 hours இந்த மாதிரி குரூப் மாதிரி சேர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் டூ ப்ராக்டிஸ். அப்புறம் ஒரு யூஸ் கேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது நெட்டில் நிறைய யூஸ் கேசஸ் கிடைக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை வச்சு யூ கேன் யூனோ அதை ஒரு யூஸ் கேஸ் முடிச்சோடனே யூ வில் கெட் கெயின் கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஹவு டு லேர்ன் பிக் டேட்டா ஆன் யுவர் ஓன்? ஓகே, ஷூர் அருண், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபார்மிங். ஸோ இதில் வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இதுல இந்த என்வாயர்மெண்ட் செட்டப்ஸ்ல வந்துட்டு சிஐசிடி ஏதாவது இதுல ஸ்கோப் இருக்குமா? லைக் எனி அதர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஸோ இதுல அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோப்ஸ் ஏதாவது இருக்குமா? ஸோ கண்டிப்பாக சிஐசிடி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு கார்த்திகிப்போம். ஸோ உங்களுக்கு டெவாப்ஸ் அந்த ஏரியாவில் வந்து சிஐசிடி தட் இஸ் ரியலி இப்போ மார்க்கெட்டில் இட்ஸ் கோயிங் வெரி ஹை. கண்டிப்பாக அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. வேற எனி அதர் கொஸ்டின்ஸ் யாருக்காவது? ஸோ ஜஸ்ட் எனிவே இது உங்களுக்கு இதாக கொடுத்துருக்கேன், நான் எப்படி படித்தேன்ற சொல்கிறேன். என்னோட ஒர்க் ஹவு விச் ஒர்க் ஐம் டூயிங் சொன்னால் உங்களுக்கு யூ வில் கெட் கோரிலேட்டட் ஒரு ரியல் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு நான் எஸ்கியூஎல் டெவலப்பராக தான் இருந்தேன். லைக் அரௌண்ட் ஒரு 4 years ஐ வாஸ் எஸ்கியூஎல் டெவலப்பர். அதுக்கப்புறம் தென் இந்த மாதிரி தான் நானும் ஜஸ்ட் ஐ வென்ட் டு ஒன் சென்டர் சென்னையில். அங்கே போயிட்டு ஐ ஜஸ்ட் லேர்ன்ட். எனக்கு அப்போ ஆக்சுவலி போகும்போது எனக்கு பிக் டேட்டா என்னன்னே தெரியாது. அப்போ 2014 ஆக்சுவலி 2014 பிக் டேட்டானா என்னன்னே தெரியாது, அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, ஹடூப்னா என்ன தெரியாது. அங்கே போயிட்டு அங்கே சென்டரில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி பிக் டேட்டான்னு ஒன்று இருக்குப்பா, நான் எஸ்கியூஎல் படிக்கணும் எஸ்எஸ்ஐஎஸ் படிக்கணும்னு தான் போனேன். அந்த ஹடூப்னு ஒன்று இருக்கு, சும்மா படின்னு சொன்னாங்க. ஸோ தென் அவர் சொன்னதுனால நான் வேறு எதுவுமே இல்லை, அவர் சொன்னார், நல்லா பேசினாரு, உடனே நான் பிக் டேட்டான்னு சேர்ந்துட்டேன். ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க் அவுட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆகிட்டேன். தென் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா பிக் டேட்டாவில் பெருசாக ஒன்றுமே கிடையாது, ஒர்க் அவ்வளோவா இல்லை. நான் போன கம்பெனியில் இல்லையா இல்லை ஜென்ரலாகவே இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு எம்என்சி தான், ஒன்றும் பெருசாக ஒர்க் இல்லை, ஜஸ்ட் ஹைப் டேபிள் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மினிமலான ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தென் இட் ரியலி ஸ்டார்டட் பிக்கிங் அப். அப்போ தான் ஸ்பார்க் வந்துச்சு, அந்த டயத்தில் ஸ்பார்க் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் அ வெரி பிக் டீம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு 200-300 பீப்புள்ஸ் இருப்போம். அதில் ஒரே ஒரு ஆள் தான் பிக் டேட்டா, தட்ஸ் ஒன்லி மீ. ஒரே ஒரு பிக் டேட்டா ரிசோர்ஸ் தான் எடுத்துருந்தாங்க. இட்ஸ் வெரி பிகினிங் ப்ராஜெக்ட் பிஓசிலாம் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட் விட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து பிக் டேட்டா ரிசோர்ஸ் ஆகி லைக் எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோ க்ரோத் இருந்துச்சு. இப்போவும் ஸ்டில் இட்ஸ் கண்டினியூ டு க்ரோ, அப்படி வந்துச்சு. அண்ட் தென் ஸ்டில் அதுக்கப்புறம் டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணேன். டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கிங் டேட்டா இன்ஜினியரிங், அதாவது ETLs மெயினாக ETL ஒர்க் பண்ணேன். அப்புறம் அனாலிட்டிக்ஸு, சம் டேட்டா அனாலிட்டிக்ஸில் முந்தின ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ சில ஆர்கிடெக்ட்லேயும் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஸோ அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாப் ரோலும் வந்து சேஞ்ச் ஓவர் டைம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் ஷால் வி மூவ் ஆன்? அரு யான் ஊசி எங்க ஃபிட் ஆகுது அது சொன்னீங்கன்னா சரியா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்பார்க் நம்ம எங்க லேர்ன் பண்றோம்னா பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நோடு, ஒரு 10, 15, 100, 200, 1000 சிஸ்டத்துக்கு சேர்ந்து இதுல உங்களுக்கு அந்த ஜாப் ரன் ஆகும். கரெக்டா, ஒரு ஜாப்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர்ல நோடுல ரன் ஆகும், அதுதான் வந்து ஸ்பார்க்னு சொல்றோம். கரெக்டா, டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் அது. கரெக்டா,
ஸோ இப்படி ரன் ஆயிட்டு இருக்குது. இது பாட்டு கலர் மறந்துட்டேன். ஓகே, இங்க மாத்தணும். ஸோ இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஒரு உங்களோட ஜாப் வந்துட்டு ஒரு 5 நோட்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ 5 நோட்ல ரன் ஆகும்போது திடீர்னு இந்த டாஸ்க் மட்டும் ஃபெயில் ஆயிருச்சு. இந்த நோட்ல ஏதோ இஷ்யூ, இந்த நோடே ஃபெயில் ஆயிருச்சு, இந்த டாஸ்க் மட்டும் பெண்டிங். இப்போ நீங்க என்னன்னா ஒரு 100 ரோ கேட்குறீங்க, ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு 80 ரோ ரிட்டர்ன் வந்துருச்சு. அந்த 20 ரோ வரலன்னா இட் இஸ் லாஸ், உங்களுக்கு வந்து லாஸ். இதில் அந்த 20 ரோ வரலன்னா ஜாபே கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃபெயில் ஆன டாஸ்க்கை வேற ஏதாவது ஒரு இடத்துல அந்த டாஸ்க் வந்து ரன் பண்ணி முடிச்சு அந்த ரிசல்ட்டை சேர்த்து கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் வேலையை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யான். அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன். ஒரு இந்த என்டையர் கிளஸ்டர்ல நான் வந்து ஒரு ஜாபை ரன் பண்றேன், அந்த ஜாப் வந்துட்டு கரெக்டா முடியுதா, ஏதாவது ஒரு நோடு ஃபெயில் ஆச்சுனாலும் பரவாயில்ல, இன்னொரு நோட்ல நான் அதை போட்டு ரன் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குறேன் அப்படின்றது. இந்த வேலையை பார்க்கறவன் தான் வந்து யான். எட் another ரிசோர்ஸ் நெகோசியேட்டர் அப்படின்னு பேர், இதோட பேர். Arup, can you please explain this concept on English, please? Sure. Yet another resource. Just for this concept. Sure, bro. So what I'm saying is, in Spark cluster, you have hundreds of nodes, thousands of nodes. Okay, and your job may be running in multiple nodes. It may be running in this like single job. Let's say you're asking, okay, give me 100 rows. Okay, 100 rows of data, for example. So it is running in node 1, node 2, node 3, node 4. Suddenly, all 3 jobs are got completed. You got the results. 90% of the results you got back. Only this node failed. Okay, this node failed means like only 20% of the data is still, or 20% of the task is failed, and that because of the node is failed. So the system cannot give you only 80% of the data and say, see, job completed, 20% data is lost, I am not responsible, this is how I do my work. No, system cannot tell that. It has to give you 100% data back. Then only it can mark the job as completed. So whatever this task failed in this because of node failure, somebody has to monitor and reschedule the task and complete the task and give it back to you the 100% result, right? That job is done by yarn, which is nothing but yet another resource negotiator. Okay, so this is very important concept actually. It came in Hadoop 2.0. Hadoop 2.0, and it just like it changed the entire thing actually. Like before that, there are a lot of limitations for there. Once yarn is introduced, it just changed the industry, entirely changed the game actually. So that's why this is very important. If you know yarn, you can easily understand what's happening in the cluster distributed world. Okay, got it, Sarvana? And yes. And then Uzi. Yeah, Uzi. I'm coming to Uzi. So Uzi is, what is Uzi? Uzi is nothing but a scheduler. Scheduler. Okay. So what is scheduler? Let's say you have this flow, right? Entire flow. Let's take this flow. So what's happening? Oracle. Once the data is available in Oracle, then your Spark job needs to run. After that, it will populate the staging. Once the staging is completed, automatically one more Spark job should start, and it has to store the data and reporting and send the notification in BI, see data loaded. This is the entire process of one job. Okay, and in SIT development, you will be doing, you run the job manually and you load the data and you do everything. But in production, you cannot touch anything. You don't have any control over it. Somebody has to schedule everything. Like what time this has to run, like like when I should trigger the staging Spark job after the Oracle data is loaded. Okay, this kind of entire scheduling you can do in Uzi. That is called Uzi. That's a scheduler that is mainly used for in big data world. Got it? Okay, thanks. How you will schedule? You will just schedule in the form of XML. You just mention is there is UI also available, but XML is also available. Okay, so alternative to Uzi is nothing but Airflow. Entirely Python code. If you know Python, Airflow is a way to go. So it runs using DAG. What is DAG? Direct acyclic graph. Okay, so just now we saw it. I think Karthik asked this question.
So this is what Uzi and Airflow is alternatives. Got it? Okay, Arun. Thanks. Okay, that's fine. So anything else? Any other doubts? Okay. So let me move on. Okay. Okay. How do you focus on? Next, technologies to focus on. So this question already many of you guys asked, and I already told you guys. So first, to Hadoop and Scoop. You need to know the basics. Entire thing you want to know. What is HDFS? What is HDFS? You need to know. What is MapReduce? Just get to know like what it is. That's enough. You don't have to waste more time on that. And Scoop is nothing but it runs background MapReduce Spark. So you just get to know Scoop also. What is Scoop and all. And then after HDFS, you need to know everything. Okay, that is very important for any job market right now. So HDFS, Yarn, Hive, Spark, HBase, Kafka, DevOps, and Cloud. So DevOps and Cloud for database engineer, data engineer on all the data loads, you can know little bit. That is enough, like just to get your job done, and you focus entirely on the middle part. And also you can add Airflow also here. That is also, I would say, it should come in middle. Airflow, you can say that is also one. And NiFi, that also you can learn. This is also one of the like jobs used in many projects. So if you learn these technologies, 90% of the job you can cover, and you also get to know the entire spectrum end to end. Okay, this was data engineering, all these steps. It's not data, not for data analyst, only data engineering I'm talking. Okay. Okay, so any other doubts so far? Okay. Out of that technologies, is there any technology that comes under like low code, no code solutions? Yeah, so low code, no code here, there is no technologies coming, but you can give it a try on APN. That is really, there is more kind of interest is being built on APN. You can give it a try. This is one low code, no code. And also, if you want to avoid coding, you can try DevOps AWS. If you get into that, simple, you may need basic scripting and Python, like there is no other way, but almost it's configuration, and it's very fun to do also. You can give it a try on that areas. Okay. Okay, so sorry, I keep going to the first one. So I believe this, I prepared too much of slides, like too much of information to be given in this slide, I believe. So I believe right now, at this stage, we can stop, and we can go over this next week in our next class. So what do you guys say? I'm just leaving it to you. What do you guys want to do? Anna, actually, I wanted to ask you one thing. Like, it would be helpful if it is for each and every designation, what you are telling, the data engineer, data analyst, data architecture. So for that, for the fresher, what technologies do we have to study? Okay. So if you mention these things, it will be helpful for study by our own. True. Yeah. So like we have multiple tools to study, right? So for the data analyst, you told Tableau or Power BI, that you just told, right? அது வந்து எப்படி நாம வந்து என்ன டூல் இப்போ படிச்சா ஓகே ஸ்டார்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ப உள்ள நுழைறதுக்கு நாங்க வந்து யோசிப்போம். ஆமா. ஷூர். ஸோ நான் இப்போ இந்த ஸ்லைட்ல சொன்னது எல்லாமே whatever I told in the slide, right? This covers data engineer. Because I'm a data engineer, I just always focus on data engineering and what's it in and out that. So this covers the data engineering part. So if you want to go data engineering, this is how you need to learn, like HDFS, Yarn, Hive, Spark, HBase, Kafka, streaming, everything you can learn. This is data engineer. For data analyst, you just need a little bit of data engineering tools just to understand. And on top of that, you need to learn regression
and like what is that? One more thing also, right? Analytics, ML. Those things, ML not exclusively, but just basics of ML. These things you need to know for data analyst. அது நீங்க படிக்கணும். Regression, ML, அதுக்கப்புறம் like SQL, basics of SQL mandatory. அப்புறம் சம்டைம்ஸ் எக்ஸல் ஆல்சோ தேவை. எக்ஸல்லே வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் எக்ஸல் அந்த மாதிரி போனீங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஸோ அனலிஸ்ட்டுக்கு பேசிக்காக தீஸ் திங்ஸ் ஆர் நீடட். ஐ வில் கெட் யூ மோர் ஆல்சோ. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஐ டெல் யூ வாட் மோர் வி நீட் டு டூ ஃபார் அனலிஸ்ட். அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் நத்திங் பட் அனலிஸ்ட், அட்வான்ஸ் அனலிஸ்ட், விஷுவலைசேஷன் டூல்ஸ் இந்த நாலேஜ் வரும். சொல்லுங்க கார்த்திக். விஷுவலைசேஷன் டூல்ஸ் தேவைப்படும். கரெக்ட். விஷுவலைசேஷன் தேவைப்படும். சோ இந்த மாதிரினா எல்லாமே எல்லா இருக்குல்ல. சோ டேட்டா இன்ஜினியர், டெவாப் பிளஸ் AWS, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீங்க வந்து ஒரு இந்த டூல் படிச்சா இப்போ ஓகே அந்த மாதிரி நீங்க செக்ரிகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் படிக்கிறதுக்கு கூட. சார் அதான். ஸோ நான் இது வந்து என்ன சொல்றது, ஐ வில் டேக் திஸ் ஒன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஐ வில் டாக் டு ரெஸ்பெக்டிவ் பீப்புள் ஃபார் ரெஸ்பெக்டிவ் டொமைன். நான் இதை உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு ஐ வில் ஜஸ்ட் புட் செப்பரேட் வீடியோ ஆல்சோ. தனியாக வீடியோ கூட போட்டேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் தான். குட் ஒன். தேங்க்யூ. ஷூர், கண்டிப்பா. சர்டிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருக்கா? சர்டிஃபிகேஷன் டேட்டா இன்ஜினியர் ஸ்பார்க்குக்கு ஆக்சுவலி கிளவுடரா சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் டேட்டா பிரிக்ஸ் ஆல்சோ ஆஃபர்ஸ். அண்ட் கிளவுடுக்கு உங்களுக்கே தெரியும், AWS, azure எல்லாமே சர்டிஃபிகேஷன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு போகலாம். அண்ட் டெவாப்ஸ் சர்டிஃபிகேஷன் தெர் இஸ் சம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. குபர்னெட்டிஸ் அதுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன், டாக்கர் அதுக்கு தனியாக இருக்குது. சர்டிஃபிகேஷன் இஸ் தேர். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுர், பட் இதுக்கெல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட் கிளவுடராக ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த சம் ஒரு லேயர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ here ஒரு கொஸ்டின் வரும். இப்போ கிளவுட்ஸ்ல வந்து இந்த டேட்டா 3 கிளவுட்லயும் AWS, azure, GCPல டேட்டா இருக்கு. ஸோ ஐ மீன் டேட்டா இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன். பட் ஆனா அதுக்கு நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு பிகினரா இருக்கணும்ல பிக் டேட்டால. உங்களுக்கு பிக் டேட்டாவோட பிகினர் தேவையா அப்படின்றது தேவையில்லை. இவங்களோட சர்வீஸை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியணும். அந்த கான்செப்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சாலே இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனுக்கு பிக் டேட்டா பேசிக்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பட் ஆனா ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸா பிக் டேட்டால ஒர்க் பண்றவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா தே அப்ஸ்ட்ராக்ட். இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு சர்வீஸா கொடுத்துட்றாங்க. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு பில்ட் எனிதிங் ஃப்ரம் த பேக். அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த டீப்பா போறது இங்க யூ டோன்ட் ரிக்வயர். இங்க சர்வீஸ் தான். நீங்க சர்வீஸ் யூஸ் பண்ணா இத்தனை மணி நேரம் இவ்வளவு ஸ்பீடா இருக்குன்ற மாதிரி நீங்க அந்த கான்செப்ட்ஸ் தான் வரும். எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் போகும். ஓகே. இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே. பட் கண்டிப்பா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு இட் வில் ஹெல்ப் அ லாட். எந்த ஜாப் ஸ்லோ ஓடுது, ஏன் ஸ்லோ ஓடுது, எந்த நோடு எப்படி நேம் நோடு கம்யூனிகேட் பண்ணுது அப்படிலாம் தெரிஞ்சா இட் வில் பி யூஸ்ஃபுல். கரெக்ட். அப்போ இன்னும் ஈஸியா கோரிலேட் பண்ணலாம். கண்டிப்பா கோரிலேஷன் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஐ வாஸ் என்ன சொல்றது, ஜஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நான் இன்னைக்கு என்ன கவர் பண்ண நினைச்சேன்னா, I want to cover something more also in the HDFS world. How ஒரு distributed data பத்தி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். So I want to cover HDFS, அப்புறம் எப்படி வந்துட்டு how HBase data ஸ்டோர் ஆகுது, and Spark-னா என்ன, what is Spark, and real time use case how Spark-ல வந்து ஒர்க் பண்றாங்க. அப்புறம் do you have yarn இல்லைன்னு நினைக்கிறேன். yarn ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இல்லை. ஸோ ஐ திங்க் it will be overload இருக்கும்னு நினைக்கிறேன். I feel so we can have this class next week. We can connect again. Connect பண்ணிட்டு நம்ம will directly dive into technical things like HDFS நான் distributed work ஆகுது அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு VM எப்படி லோக்கல் இன்ஸ்டால் பண்ணலான்றது ஒரு கைடு கொடுக்குறேன் செக்ஷன், அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ தட் we will take it from there. ஓகேவா? ஓகே. ஸோ பிஃபோர் wrap up, any other questions? Any other questions, guys? ஒரு ஸ்லைட்ல ஒன்னு பார்த்தேன், லைக் HDFS
Hadoop basically வந்துட்டு ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்து இவால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் கரெக்ட். ஸோ அதுல லைக் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்ல ஹடூப்க்கு அடுத்து இப்போ ஸ்பார்க் இருக்கு. ஸோ ஹவு வுட் பி த நெக்ஸ்ட் எரா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது? ஸோ நெக்ஸ்ட் இயரா வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி எல்லாமே எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுடை நோக்கி போயிட்டு இருக்கு, சர்வீஸா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட். இப்போ ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மூவிங் இன் டு கிளவுட், அந்த ஏரியாக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு ஒன்லி இப்போ என்ன சொல்றது, எல்லாமே ப்ராடக்டா மாடிஃபை ஆகிட்டு இருக்கு. லைக் ஸ்னோஃப்ளேக் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதுவே கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான், என்டையரா டேட்டா வேர்ஹவுஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஏரியால நிறைய க்ரோத் இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரி. ஓகே ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு, லெட்ஸ் ஜஸ்ட் கவர் தட். ஓகே, பிக் டேட்டா சாரி, ஆக்சுவலி நிறைய கொஸ்டின் இதில் வந்துருக்கு, நான் பார்க்கல. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸோட இன்னைக்கு கிளாஸோட ஃபீட்பேக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஃபீல் ஃப்ரீ டு ஃபில் தட், இட் வில் பி யூஸ்ஃபுல். நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் யூ லைக் இட், அந்த மாதிரி இது இருக்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணீங்கன்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஃபார்மு, நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, bro, can you please tell me about onboarding and work culture when we change the domain? I am in Microsoft technology and completed Big Data Hadoop Spark because of scare. I am still not running and good with all concepts. Just suggest me which area I need to improve, how job will be. So, இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான்ஜி, எனக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் போகும்போது இதே மாதிரி தான். லைக் இனிஷியலாக நானும் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ போனேன் சென்னையில். வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, லைக் யூஆர் ஃப்ரம் மெயின் ஃப்ரேம், ஓகே சாரி மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி மெயின் ஃப்ரேம், சாரி நான் வந்து எஸ்கியூஎல். ஸோ படிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட், ஓகே சின்ன கம்பெனியில் நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா ஈஸியாக எடுத்துடுவாங்க, பெரிய கம்பெனி எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு தப்பான தாட்டில் போயிட்டேன். பட் வாட் ஹேப்பன் இஸ், சின்ன கம்பெனியில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியல. ஐ டோன்ட் ஈவன் நோ சிங்கிள் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கூட எனக்கு ஆன்சரே தெரியல பிக் டேட்டால. ஸோ நான் பிக் டேட்டா நானும் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நமக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு போயிட்டேன். இட் வாஸ் வெரி ஹியூமிலியேட்டிங். ரொம்ப லைக் விட்டுடாண்டாக்கும் விட மாட்டேங்கிறான், நீ இங்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு பொழுது போல என்னன்னு தெரியல. ரொம்ப இது பண்ணிட்டேன். ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்டு. அந்த இன்டர்வியூ முடிச்சு வந்ததுக்கப்புறம் லைக் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. தென் ஐ தாட் ஓகே ஹவு டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி சரி எஸ்கியூஎல்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிட்டேன். ஸோ ஐ அகைன் வென்ட் எஸ்கியூஎல் இன்டர்வியூ. அங்கே போய் பார்த்தா எஸ்கியூஎல் அதுக்கு மேலே கேட்குறாங்க. அது ரொம்ப சாஃப்ட்ஸ்கேட்டட் டெக்னாலஜி, ஜாயினிங்லாம் கேட்டால் எனக்கு எதுவுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் தென் ஐ டிசைடட் ஓகே ஒரு பெரிய கம்பெனி அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி அக்சென்சர் அட்டன் பண்ணேன். அக்சென்சரில் கொஸ்டின் வாஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஸோ நான் என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன்னு கேட்டாங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் நானே வச்சுருந்தேன், அது சொன்னேன். ஸோ ஈஸிலி ஐ வாஸ் செலக்டட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்வியூ சும்மா அட்டன் பண்ணிட்டு போய் சும்மா ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க நாலேஜை. ஸோ அதுக்கு பயந்தா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு இண்டஸ்ட்ரியே வந்து உங்களை மல்டி ஸ்கில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ பிக் டேட்டா வந்தே கிட்டத்தட்ட 6 வருஷம் தான் ஆகுது. அவன் அந்த புதுசுலாம் யாருமே பிக் டேட்டா ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நானே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் நிறைய இல்லை. எனக்கே தெரியும் இவங்க பிக் டேட்டா ஒர்க் பண்ணல, இவங்க சும்மா தான் வந்திருக்காங்க, சும்மா போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அது வந்து என்ன சொல்றது, ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கும், நீங்களும் எடுக்கணும், உங்களுக்கு ரிசோர்ஸ் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி இது இருக்கும், உங்க ஆளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த பக்கம் வந்தவொடனே தான் தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். 1-2 இன்டர்வியூ மிஸ் ஆகலாம், பட் ஃபைன். அதுலேருந்து நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொஸ்டின் எழுதி வந்துட்டு என்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது அதில் தான் 1-2 வரும், அந்த மாதிரி பண்ணேன். அதனால நீங்கள் அந்த மாதிரி லாஜிக் பாருங்கள். அப்புறம் நிறைய இன்டர்நெட்டில் வந்துட்டு கொஸ்டின்னு போடுறாங்க, அதை யூடியூப்லலாம் வந்துட்டு இன்டர்வியூ லைவ் இன்டர்வியூ சொல்லிட்டு சும்மா இவங்களே கூட மார்க் இன்டர்வியூ எடுத்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணலாம். அண்ட் உங்களுக்கே கூட மார்க் இன்டர்வியூ கூட எடுக்கலாம், நிறைய கேட்டு எடுங்க. வேணா சொல்லுங்க, நானே கூட எடுக்கிறேன் மார்க் இன்டர்வியூ. ஸோ அதுலேயே இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் மைனஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இனிஷியலாக. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்க. எவ்வளோ தேவைப்பட்டாலும் உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அவங்க மட்டும் தானே இருக்கான், பிரச்சனை இல்லை, அவங்க யூடியூப்ல போட போகிறான். ஸோ அதனால் பண்ணிக்காதீங்க, எல்லாருமே ஃபேஸ் பண்ணதான் சொல்ல வராங்க. அது okay, how I'm big data. In big data, store procedure and SQL server database triggers and function it is used. கிடையாது. பிக் டேட்டால வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர், SQL சர்வர் டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ் எல்லாம் வந்து அங்கே கிடையாது. அது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு ஒன்லி நம்மளோட SQL சர்வர் RDBMS. ஸோ அதில் அது கிடையாது, ட்ரிகர்ஸ் எல்லாம் அங்கே கிடையாது. அங்கே நீங்கள் கோடாக எழுதுவீங்க லாஜிக்காக. ஸோ அது வேற மாதிரி இருக்கும்.
Okay. Okay, so yeah. Okay, I guess இந்த கிளாஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணேன், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட் இட். நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு டைமிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்க. நம்ம ஐ திங்க் தேங்க்ஸ் அரௌண்ட் ஃபீட்பேக் ஃபினிஷ் பண்ணதுக்கு. மற்றவங்களும் ஃபீட்பேக் ஃபினிஷ் பண்ணுங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்ம அந்த டெலகிராம் குரூப்லேயே வில் கம்யூனிகேட். நெக்ஸ்ட் குரூப் இதே டயத்துக்கு நான் ஷெட்யூல் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ யாருக்காவது சேஞ்ச் ஆஃப் டைமிங் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சில இன்னும் 2-3 வீடியோஸ் அண்ட் யூஸ் கேசஸ் கொடுக்குறாங்க. இதில் இந்த வீக் டேல நீங்களே ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தோன்னா டெக்னிக்கலாக பெருசாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ப்ராப்ளி உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கலாம், ஐ டோன்ட் நோ, தட் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நான் சொன்ன டெக்னாலஜிஸில் நீங்கள் நான் சொன்னதை நம்பாதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் டூ ரிசர்ச். இப்போ இண்டஸ்ட்ரியை நோக்கி தான் நம்ம டெக்னாலஜி மூவ் ஆகுதுன்னா எப்படின்றத ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பாருங்க இந்த வீக்ல. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் நம்ம இன்டராக்டிவா இருந்தோம்னா இன்னும் கூட வி கேன் டிஸ்கஸ் அரௌண்ட் அந்த பிக் டேட்டா லைக் HDFS அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ். ஆல்மோஸ்ட் வி ஹேவ் ஃபுல் ஆடியன்ஸ். ஒரு 16 பீப்புள் ஜாயின் பண்ணாங்க, 13 ஸ்டில் எண்ட் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். சாட்டர்டே மார்னிங் இட்ஸ் வெரி ஹார்ட், ஐ நோ. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம். ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம். வேற எதுனா எவ்ரிபடி யூ ஹேவ் மை நம்பர், பிங் பண்ணுங்க, நான் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்ஸ். தேங்க்ஸ். Thanks to everyone.